Once again, welcome back to Gold Time in Peaceful Life. A.S. Mahashri Rajan will be visiting abroad exclusively for abroad viewers. If you have friends and relatives there, tell them to fix an appointment prior to meet him, and then you can meet him. Sir, guest is there. Okay. So we'll ask them first, or I have a doubt. Okay. What you require? So doubt enna ipo Hindu irkutlam, Muslim or Christian maybe, but they are always have the problem telling that their student, like their children doesn't study, tuition irundalu study panna maataru, nalla score varudilla. Idu enna reason? See, adu pathina oru sila combinations irukku, like 4 and 2 or 2 and 4 combinations or 2 and 2 இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருக்கு. இவங்க எவ்வளவுதான் படிச்சாலும் எனக்கு கேட்டா சம்டைம்ஸ் வந்து இங்க மைண்ட்ல போய் செட் ஆகுறது இல்ல. எவ்வளவுதான் நம்ம மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா கூட செட் ஆகுறது இல்ல. சோ இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வெல்ல வெதர் ஓபன் வெல் ஆர் டீப் வெல் இல்ல நம்ம இது இருக்குல்ல போர்வெல், 3 போர்வெல் இருக்க வாட்டர் எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுல 3 பேம்போ ஸ்டிக் வச்சிடணும். Bamboo sticks. 3 குச்சி வச்சுட்டு அதுல கொஞ்சம் விபூதி போட்டுறணும். போட்டுட்டு என்ன பண்ணா, நம்ம கணேஷா முன்னாடியோ இல்ல வந்து நம்ம சன்கார்டு முன்னாடியோ வச்சுட்டு அதுல நம்ம இது இருக்குல்ல, என்னதுன்னா வேப்ப இலை இருக்குல்ல, இது நீம் லீஃப், அந்த வேப்ப இலையை வந்து அதுல டிப் பண்ணிட்டு என்ன பண்ணா 19 டைம்ஸ் மேல அப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அந்த தண்ணியை. ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்ப்ரே பண்ணோம். சோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு 19 டைம்ஸ் பவுல்ல வந்து 3 வெல் தண்ணி போட்டுட்டு 3 பேம்போ ஸ்டிக்க மூங்கில் குச்சை வச்சுட்டு அதுல வந்து நம்ம என்ன வேப்பலைய வந்து டிப் பண்ணி அதை ப்ரே பண்ணிட்டோம். அவங்களுக்கு என்ன வெதர் ஜீசஸ்னா ஜீசஸ் பண்ணிட்டோம், இல்ல அவங்கன்னா இது பண்ணிட்டு அது என்ன 19 டைம்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணும், தலைமையில ஸ்ப்ரே பண்ணும். அந்த மாதிரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இருக்க தோஷம். இது டெய்லி பண்ணணுமா இல்ல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் என்ன பர்టిక్యులர் டே பண்ணணுமா? அமாவாஸ்யா ஆர் பௌர்ணமி. Amasha or Paurnami. So if they do this 3 water, that is 3 types of water in the different well. Yes. It may be bore well or open well. Yes. They have to get it and put it in a bowl and put little vibhuti and bamboo stick. 3 bamboo stick. Then apramo neem leaf edutittu ange spray pannum 19 times. Yes. When they are doing that 19 times spray, they have to say Om Namo Narayana. Yes. This is monthly once they have to do either on Paurnami or Amavasya. Yes. By doing this, definitely your student may be Hindu, Muslim or Christians. Definitely they can have the power to gain more score. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். Every month visit 1st Mumbai, 2nd Hyderabad, 3rd Delhi, 4th Kerala. For appointments, Gold Time Mahashri Rajan, Tamil Nadu, 984-281-0027, 9994998027, Bangalore 0934-245-9027, 0924-310-0149. கோல்ட் டைம் மகாஸ்ரீ ராஜன். நேரில் வர முடியாதவர்கள் கொரியர் மூலமாக தங்கள் பலன்களை அறியலாம். 936-212-9679. கோல்ட் டைம்ஸ் இன் பீஸ்ஃபுல் லைஃப். A.S. மகாஸ்ரீ ராஜன், 1/1 Oil Mill Road, 1st floor, Aravind Nagar, St. Thomas Town Post, Kamanhalli, Bangalore. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். ஏ சுப்பிரமணியன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 29/8 ஓகே 1948. பிளட் குரூப் சொல்லுங்க சார். ஏ பாசிட்டிவ். A positive. Door facing? Facing left? North facing. North facing.
என்ன பண்றீங்க சார் சுப்பிரமணியன்? நான் பிளாக் எஜுகேஷனல் ஆபீசரா இருக்கேன். ஓகே அடுத்து தாரமங்கலம் பிளாக் ஓகே இருந்து மேவில் நான் ஓய்வு விட்டுட்டேன். ஓகே. PA சுப்பிரமணியன் பானன் 1948ல பிறந்திருக்கீங்க. A பாசிட்டிவ் நார்த் வெஸ்ட்ல சார் இருக்கீங்க. சாரோட காம்பினேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு நிறைய இருக்கு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ப்ரொமோஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா அப்படியே ஒரே பிளாக் தான், எல்லாமே பிளாக் தான். வந்திருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் இருக்கு, திறமை இருக்கு, ஆனால் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல. கல்ல கண்ட நாயக்கானம், நாயக்கண்ட கள்ளக்கானங்கிற மாதிரி உழைப்பு ஃபுல்லா இருக்கு, அதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது இல்ல, நல்ல பிளாட்ஃபார்ம் இல்ல. ஆனால் எப்பயுமே உங்களுக்கு சுயமரியாதை அதிகம் தேடுவீர்கள். எங்கேயாவது நமக்கு மரியாதை அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்னா டோட்டல் அப்படியே சரண்டர் ஆயிருவீங்க. அதான் ஒரு இது. ஆனா மரியாதை கொஞ்சம் குறைந்து விட்டால் கண்டிப்பா அது எப்படியாப்பட்ட ஆபீசரா இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா செலோ தான். போங்க உங்க வரைக்கும் பண்றதை பாருங்க, ஒன்னும் நான் அதுக்காக கவலைப்படல, போய் பாத்துக்கோங்க, ஒரே வார்த்தையை முடிச்சிருவீங்க. நல்ல ஹெல்பிங் நேச்சர் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்து நீங்க நினைச்ச மாதிரி ஒன்னும் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. எதிர்பார்த்த கடமைகளை செய்து முடிக்கப்படவில்லை. என்ன கேட்க வந்திருக்கீங்க மெயினா? என்னுடைய குழந்தைகளால கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பிள்ளைகளுடைய இதெல்லாம் சரியா நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் நடக்கலையே அப்படிங்கிற கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். கல்யாணம் ஆச்ச எல்லா பிள்ளைகளுக்கும், எனக்கு 5 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த எனக்குரிய இந்த பிள்ளைகளுடைய போக்குகள் அதெல்லாம் எனக்கு ஒரு மன திருப்தியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட காம்பினேஷன் என்ன சொல்லுதுன்னா 29ல பிறந்திருக்கீங்க, 2 காம்பினேஷன். இந்த 2 காம்பினேஷனும் அந்த பர்த் நம்பர் 2 ஃபேட் நம்பர் 5ல இருக்கு. இந்த காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கப்பட்டு வளர்ந்து ஆளாகி சுபம் நடக்கும் பொழுது தொந்தரவுகளை ஏற்படுத்தும், நம்முடைய மரியாதையை குறைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் பேசுது. இதுல யாரும் தப்பவும் முடியாது. மரம் இப்படி சாஞ்சி போயிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளைகள் புறம் சாஞ்சுதான் வரும் அப்படிங்கிறது நியதி, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நடந்து முடிஞ்செல்லாம் போகட்டும், நீங்க அதுக்காக மனசை நீங்க வருத்தப்பட்டு இருக்க வேணா. நடந்து முடிஞ்சிருச்சு, தெரிந்தோ தெரியாமலோ அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒரு சிலதை நான் விளக்கமா பேச விருப்ப விட மாட்டேன், ஏன்னா புள்ளி வச்சா நீங்க பூகாலம் போட்டுருவீங்க, அது ஒண்ணு, அது வேற. அதனால முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒண்ணு அதை கவலைப்பட வேண்டாம். நீங்க பைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். ஒரே பைரவருக்கு பால் பாயசம் வைத்து வழிபாடு செய்வோம். அது ஒண்ணு மட்டும் செய்யுங்க, வேற எதை பத்தி நீங்க வந்து நினைக்க வேண்டாம். இந்த குழந்தை இந்த பொண்ணு நம்ம பேச்ச கேட்டுச்சு, இந்த பொண்ணு கேட்கல நினைச்சுக்க வேண்டாம். இப்பதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும். ஒரே வார்த்தையை முடிச்சுட்டேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஆக போகுது, அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. 5 குழந்தைங்க இருந்தாங்க, 5 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்க வசதியா இருக்காங்க, வசதி இல்ல, இவங்க விருப்பம் போல இப்படி இருந்தாங்க, அப்படி அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அது நினைக்கும் பொழுது மட்டும்தான் எங்களுக்கு மூளை கெட்டு போயிருது. எதுக்கு நாம எதுக்கு நினைச்சுட்டு இருக்கணும்? கார்ல போயிட்டு இருக்கோம், உள்ள எவ்வளவு இன்ஜின் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி தான் திங்க் பண்ற மாதிரி. டயர் ஒரு பக்கம் தேயுது, பிஸ்டல் ஒரு பக்கம் தேயுது, ஹார்ன் ஒரு பக்கம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு பக்கம் டீசல் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஹீட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒர்க் அங்க ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி அதை திங்க் பண்றோமா? இல்லையே. 6 முறை உட்காந்துட்டு அப்படியே வண்டியில சர்றன்னு நம்ம மாப்பிள்ளாட்ட போயிட்டு மாப்பிள்ளாட்ட வரோம். அது மாதிரி நமக்கு பின்னாடியோ இல்ல முன்னாடியோ எதையோ நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன் அதை பத்தி நீங்க போக்கஸ் பண்றீங்க? வேண்டாம். ஒரே எய்ம், எல்லாம் நல்லது நடக்கும் நினைச்சுக்கோங்க, ஒரே வார்த்தை விட்டுருங்க. பைரவர் நீங்க வழிபாடு பண்ணுங்க, பால் பாயசம் வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். அது மாதிரி செய்யுங்க, பக்காவா இருக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அது செய்யுங்க சார், உங்களுக்கு சால்வ் ஆகுது. ஓகே சார். ரைட். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். இந்த பூக்கள் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். காரணம், இது எல்லாத்துக்கும் ஒரே மனம், ஒரே குணம். ஆனா நீங்க அப்படி இல்லையே. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை, தனி திறமை இருக்கு. உங்கள் ராசிக்கான பேர் மாற்றத்தை இன்றே செய்யுங்கள். பேர் மாற்றம் பெரிய மாற்றம்.